ஐயோ உன்ன மாதிரியே இருக்காருடா உங்க தாத்தா. ஹேய், நீ எப்படி இருக்கிறன்னு இப்பதான் புரியுது. அப்படியே அச்சாசுல இருக்கிறாரா பையா உங்க தாத்தா. சும்மா நடந்தா இங்க நட அருமையா இருக்காப்புல. என்ன இந்த மாதிரி பேசிக்கிறீங்க? நான் உங்க தாத்தா வேணாண்ணா. என் தாத்தான்னு சொன்னா நம்ப மாட்டேன். உன் தாத்தா வேணாக்கா நான் என்ன யாவது உனக்கு உங்க பிறந்திருந்தாக்கா தாத்தா, உங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தாக்கா நீ தம்பி அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், தாத்தான்னு சொல்லலாம். எதுவும் இல்லாத தாத்தா தாத்தானாக்கா அது என்ன? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் இந்த மாதிரிங்க. நீதானா? நீதானா சின்ன வயசுல ஓடி போன என் தாத்தா? நீதானா? உங்க பாட்டி விட்டு நீ ஓடி போனியாடா, நீ என்ன பண்ண? என் தாத்தா தானே நீ? தாத்தா வந்து வச்சுக்குவா. சரி, ஆமா ஆமா. சின்ன வயசுல ஓடி வந்துட்டு தானே தலைவா? நீ மான்னு ஓடி வந்துட்டியா? இங்க வா. இங்க வா. நீ யாரு? என்ன தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு உரிமை என்ன இருக்குது? உரிமை என்ன இருக்கா? இது ஏன்னா 4 ஊர் பஞ்சாயத்து வைப்போமா? 7 ஊர் நாட்டாம கூப்பிடுமா? பெரிய பெரிய ஜட்ஜ கூப்பிடுமா? எதை ஒன்னா கூப்பிடு தலைவா. நான் என்ன சொல்றேன், நீ வந்து தாத்தான்ற, நான் தாத்தா தான் இல்லன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். எந்த உரிமையில என்ன தாத்தான்னு நீ கூப்பிடுற? சின்ன வயசுல எங்க ஆயா சொல்லி சொல்லி வளர்த்துச்சு. எங்க ஆயா ஈத்துன்னு ஓட்டேமே. ஆமா ஆமா, ஈத்துன்னு போய். சரியா? என்ன கதை? நீ இங்க வா. சின்ன வயசுல ஓடி போய் ஊருக்குள்ள கடன் வாங்கி வச்சுட்டு 12.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்ட. வந்து யாரு கட்டுது? வாட்டில் போறீங்க சோறு தோன்றோம். நான் தலைவரா 12 லட்சம் ரூபாய் நான் வாங்கினாக்கா நீ எப்படி சொல்றது? நீ ரொம்ப இது என்னது? நீ பல ஆயாக்களை நீ ஹைஜாக் பண்ணிருக்கிற. அது மிகவும் ஆபத்தான மிருகம். இங்க பாரு, கெட்ட பழக்கம்லாம் இல்ல. நேர்மையா நடக்கிறது. நேர்மையா நடந்தா வேலை பசி எடுக்குதுன்னா கேட்டு சாப்பிடுவோம். அந்த ஒரு பழக்கம் தான். வேற எந்த தண்ணி சாப்பிடுவோம். தண்ணினா சரக்கு போட்டுறோ பீடி, இது மட்டும்தான் நமக்கு கெட்ட பழக்கம். இது யாரு கெட்ட பழக்கம்னா? அப்புறம் என்ன யாரு கெட்ட பழக்கம்? உலகத்தில் பெரிய 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 கடவுளே சாராயம் குடிக்கிறாப்புல. ரைட்டுங்க. நான் செய்யறது உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்ற? என் தாத்தா கிடையாது. இங்க வா. என் ஃப்ரெண்டோட தாத்தா. நீ சொல்லவா? இன்னும் உன் ஃப்ரெண்ட் யாரு? ஃப்ரெண்டு வெளில இருக்கிறான். போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருத்தா. நீ தான் சின்ன வயசுல ஓட்டேன். உன் பிளாஷ் பேக் என்ன? என் பிளாஷ் பேக் என்ன? என் பேர் மூர்த்தி. அவ்வளோதான். மூர்த்தியா? சாதா பெரிய மூர்த்தி தான். மூர்த்தி தான். பாஷா மாரி உனக்கு பிளாஷ் பேக்கில் ஒரு கதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த கதையும் கிடையாது. என்ன பண்ணு? இந்த மாதிரி சாக்க தூக்கி போனால் தான் எனக்கு அண்ணாடிக்கு சாப்பிட்டு. சின்ன வயசுல என்ன பண்ணியிருந்தா? அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். சின்ன வயசுலையா? அப்போ வேலை செஞ்சேன். இப்போ முடியல. சின்ன வயசுலனா வேலை செஞ்சா? அண்டை போடுவோம், எதுவும்னா நாட்டு போடுவோம். அதெல்லாம் அப்போ முடிஞ்சுது. இப்போ என்னால் முடியல. அதனால சாக தூக்கினேன். ஆனால் 4 கிலோ 3 கிலோ கேட்க. ஹலோ மச்சான், உங்க தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டேன்டா. இங்க தான்டா பக்கத்துல இருக்கிறாரு. தலைவரா சொல்லு, பேசணுமா? பேரன் பேசுறியா? என்னப்பா ஏன்பா யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. நீ என்ன பேசணும்னாக்கா நான் எப்படி பேசுறது? லைன்ல தான் இருக்கிறான், பேசுறியா? நமக்கு அது தேவையில்லாத. அழுகுறான் உன்னை நினைச்சு ஒன்னும் அழுவல. அது நல்லா இருந்தா சரிதான். என்ன மனுஷன்
ஐய் உங்க தாத்தா நல்லா இருக்கு சொல்றாரா? காசு பணம் எதனா வச்சுக்கிறாருன்னு கேட்டுவான். இருக்குது பீடி தாங்குது. இல்லடா ஒன்றும் கிடையாது. வந்தனா ராஜா போல பார்த்து போனான். என்ன சொல்ற? ஐயோ ஐயா, ஆ நம்மளுக்கு வயசாகி போச்சு. வந்து நம்மளெல்லாம் சும்மா உட்கார்ற ஆள் கிடையாது. அதாவது ஒரு வேலை செய்யணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். வேலை செஞ்சாதான் அதனுடைய மரியாதை வேற. வேலை செய்யலன்னு வச்சுக்க மரியாதையே கம்மி. சரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாராம், சும்மா உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்றாரு. என்ன சொல்ற? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். ஐயோ உன்ன மாதிரியே இருக்கிறாரா உங்க தாத்தா. ஹேய் நீ எப்படி இருக்கிறன்னு இப்பதான் புரியுது. அப்படியே அச்சாசுல இருக்கிறாரா பையா உங்க தாத்தா. சும்மா நடந்தா சிங்க நட அருமையா இருக்காப்புல. என்ன இந்த மாதிரி பேசிக்கிறீங்க? நான் உங்க தாத்தா வேணாண்ணா? என் தாத்தான்னு சொன்னா நம்ப மாட்டேன். உன் தாத்தா வேணாக்கா நான் என்ன? அதாவது உனக்கு உங்க பிறந்திருந்தாக்கா தாத்தா, உங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தாக்கா நீ தம்பி அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், தாத்தான்னு சொல்லலாம். எதுவும் இல்லாத தாத்தா தாத்தானாக்கா அது என்ன? ஐய் மச்சான் உன்ன மாதிரியே கோவம் வருதுடா. மாமா கோவம் வந்துருச்சு. நீ மானு பல வீட்டுல போய் ஷாட் வந்துடுறா. எந்த பல வீட்டுல எவன் அந்த காலத்துல நீ 4 பேருக்கு சோறு போடுறாள். அந்த சாப்பாடு இல்ல வேற. அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் நமக்கு இஷ்டமே நீ கிடையாது. வேற போய் ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு வந்துடுறா. ஏய் மச்சான் அதுக்கெல்லாம் கிடையாது. வா நீ சும்மா எனக்கு தகுல் வித்துற ஒண்ணும் இல்ல. வேலைக்கே இடம் இல்லை இல்ல அப்பல இருந்து சும்மா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்ன அப்புறம் எத்தனை வேலை வச்ச சின்ன வயசுல? ஏங்க அந்த காலத்து கதையை போய் இப்ப கேக்குறிய? இதெல்லாம் நடக்கிற கதையா வயசான காலத்துல? அப்போ ஒரு நடத்தி இருக்கிற போலுதே. அது ஏற்கனவே நடந்த கதையெல்லாம் செவ்வறு ஏறி குச்சான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்பெல்லாம் நம்மளால மாளாது. இப்ப சாப்பிட்டீங்களா சாப்பிட போறீங்களா? சாப்பிடலைங்க, சாப்பிடணும். சரி நான் சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்றியா? வாங்கி கொடுங்க. சரி நீங்க நல்லா இருப்பீங்க, வாங்கி. அதெல்லாம் வாங்கி தரேன். ஏய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டடா. சாப்பாடா? சரி ஓகே. உன் பொண்ணு உன் ஒய்ஃபு பேர் என்ன பேர் சொன்ன? மீனாட்சி. மீனாட்சியா? எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 18 வயசுல. 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டியா? அவர்கிட்ட கூடுறா. இந்தாங்க ஐயா.